அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி பிரச்சாரமாக ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் அவர்களை பிரச்சாரம் செய்து தற்பொழுது வாக்கு சேகரித்த பொழுது அங்கு சூழ்ந்து கொண்ட பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அப்பகுதி மக்களும் துரோகி உள்ளே வரக்கூடாது என்று விரட்டியடித்த காணொளி இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னும் ஒரு நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தலுக்கு. அதற்கு முன்பாக கடைசி பிரச்சாரம் ஓபிஎஸ்க்கு எதிராகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக ராமநாதபுரத்தில் ஜெயபெருமாள் அவர்களை ஆதரவு செய்வதற்காக பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் அங்கு கூடிய கூட்டங்கள் அனைத்தும் வேறு இடங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டு பணங்களை கொடுத்து கூட்டத்தை சேர்த்ததாகத்தான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. பச்சை துரோகி எடப்பாடி வெற்றியடையக்கூடாது என்பதற்காக தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது போர்க்கொடியை தூக்கியிருக்கிறார்கள். இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த இடத்தில் பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, உடனடியாக இங்கிருந்து செல்லுங்கள் என்று கடைசி பிரச்சாரத்தை முடிவடைக்காமலே பிரச்சாரத்தை பாதியில் நிறுத்திவிட்டு போலீஸ் பாதுகாப்புடன் அங்கிருந்து சென்றதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியாக மனவேதனையுடன் சென்றுவதாகத்தான் அப்பகுதி மக்கள் கூறியுள்ளனர். காரணம், நேரடியாக மோதுவதுதான் அரசியல். பன்னீர்செல்வம் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை மறைமுகமாக வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து பன்னீர்செல்வம் அவர்கள் கேட்கின்ற சின்னத்தையே அவர்களையும் கேட்க வைத்து கடைசியில் பன்னீர்செல்வம் அவர்கள் பிரச்சாரம் செய்வது போல் அவர்களையும் பிரச்சாரம் செய்ய வைத்து எடப்பாடி பழனிசாமியின் சதித்திட்டம் அனைத்தையும் தவிடுபடியாக்கிய பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் இனி எங்களது ஏரியாக்களில் உங்களது வேட்பாளர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். இந்த மக்களவை தேர்தலுடன் அதிமுக ஓபிஎஸ் கையின் வசமாகும். அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் 5ஆம் தேதி ஜூன் 5ஆம் தேதி அதிமுகவின் தலைமையை ஓபிஎஸ் அவர்கள் ஏற்பார் என்று பகிரங்கமாக கூறியுள்ளார். அதன் முதல் படிதான் ஓபிஎஸ் அவர்களது கோட்டையில் எடப்பாடியை விரட்டியடித்த சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இன்றுடன் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை ஒரு நாள் அமைதியாக அனைத்து கட்சி தலைவர்களும் இருப்பார்கள். ஒரு துண்டு சீட்டு விளம்பரம் கூட பண்ணக்கூடாது. மீறி பண்ணினால் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்பதையும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக கடைசியாக ராமநாதபுரத்தில் விரட்டியடிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி என்ற பேரும் ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் பரவியதால் நிச்சயமாக அதிமுகவின் வேட்பாளருக்கு மரண அடியாக தேர்தலில் களத்தில் இறங்குவதற்கு முன்பாகவே தோல்வி என்றும் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரத்தில் எடப்பாடியை விரட்டியடித்தது சரியா என்பதை கமெண்டில் கூறுங்கள்.